அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வணக்கம், என் பேர் செந்தாமரை. நான் இங்கே அம்பத்தூரில் தான் இருக்கேன். ரொம்ப 25 வருஷமாக நான் ஒரு குடிசை வீட்டில், சின்ன வீட்டில் தான் இருந்தேன். பாதை இல்லைன்னு நான் பாபா காலை கட்டி பிடிச்சி அழுத உடனே எனக்கு பாபா பெரிய பாதையை போட்டு கொடுத்தாரு. ரொம்ப நான் பாபாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறமா சின்ன குடிசையை இப்போ இந்த வருஷம் அட்சய திருதி அன்னைக்கு எனக்கு பூர்த்தி பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. நான் ரொம்ப பரிபூர்ணமாக ஞானசாய் பாபாவை நான் நம்புகிறேன், வணங்குறேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை. குருஜியும் ரொம்ப எனக்கு ஹெல்ப் நல்லா பண்ணுவார். குருஜியாலே நாங்கள் நல்லா இருக்கிறோம். இந்த ஞானசாய் பாபா கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். பாதைன்னா ரோடு இல்லை, சாக்கடையாக இருந்தது, சகதியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அப்படியே பாம்பு பூச்சி எல்லாம் வரும். என் குழந்தைங்க கீழே போட்டு வச்சுருப்பேன். அந்த குழந்தைங்க பக்கத்தில் சர்ப்பம்லாம் படுத்துக்கும். நான் அமைதியாக பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கொம்பு வச்சுட்டு போங்க அப்படின்னா போயிடும். அந்த மாதிரிலாம் எனக்கு கஷ்டம் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னமாக நடந்துச்சு. சாய்பாபா வந்த பிறகு இவர்கிட்ட நான் கண்ணீர் விட்டு அழுதேன். மனசுக்குள்ள ஆர்வம் இருக்கும். எனக்கு பணம் காசு இல்லையே பாபா, உனக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு கஷ்டப்படும். ஆனால் எனக்கு அதெல்லாம் கொடுப்பாரு. நான் நம்புகிறேன், நம்பிக்கையாக நான் செய்வேன். ஆனால் எனக்கு பாபாவும் கொடுப்பாரு. ஞானசாய் பாபாவை எல்லாரும் நல்லபடியாக வணங்குங்க. இப்போ பாதை இல்லாமல் இருந்தேன். இப்போ கவர்மெண்ட்டே பெரிய பாதை சிமெண்ட் ரோடே போட்டு எனக்கு மெயின் ரோடு மாரி ஆயிடுச்சு. எனக்கு பாபா சாய் ஞானசாய் அப்பாவுடைய அருளால் இன்னைக்கு எங்கள் வீடு ரோட்டு மேலே இருக்குது. அப்படியே இப்படி தாண்டனா சாக்கடை, இவ்வளோ தண்ணி வரும், இடுப்பளவு தண்ணி வரும். அந்த அளவுக்கு இருந்தோம். அந்த வழியை கொடு பாபா, வழியை கொடு, எனக்கு பணம் காசுலாம் இல்லைனா எனக்கு வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கதறி அழுதுருக்கேன் ஞானசாய் அப்பாண்ட ஆனால் எனக்கு பெரிய பாதையாக போட்டு கொடுத்துட்டாரு. நல்லா ரோடு பைபாஸ் மாதிரி. இப்போ ரோடில் எவ்வளோ வண்டி, காரு எல்லாம் போகுது. அப்புறமா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு பாபா. அப்பயும் அன்றைக்கும் அதான், பாபா எனக்கு ரோடு போட்டு கொடுத்த, எனக்கு இன்னொரு விஷயம் செஞ்சு கொடு பாபா. அதுக்கும் கண் கலங்கி நின்னேன். அந்த பக்கம் கரண்ட் ஒயரு தொங்குது. அப்புறமா பார்த்தாங்க, அந்த கம்பம் இல்லாத அந்த ஒயரு, எர்த் ஒயருங்களாம் தொங்கிட்டு இருந்த லைன் ஒயருங்க. 2 நாளில் அப்படியே போட்டாங்க கம்பம் எல்லாம். எங்கள் அப்பா ஞானசாய் அப்பாவால் தான் எனக்கு உடனே கம்பம் நட்டுட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு வாசல்லே கம்பம். எனக்கு ரொம்ப நல்லது செய்து கொடுத்துக்கிறாரு எங்கள் அப்பா. ஞானசாய் அப்பாவால் தான் நான் நல்லா இருக்கேன். இனிமேல் நல்லா இருப்பேன். என் பிள்ளைங்களும் நல்லா காப்பாற்றுவார் நம்பிக்கை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருண்குமரன். கடந்த ராமநவமிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வர முடிஞ்சது என்னால். அப்போது குருஜியோட அருளாலையும் ராமநவமிலேருந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறதுக்கு குருஜி அனுமதிச்சாங்க. ஒரு 2 மாதத்திற்குள்ளே போன வாரத்தில் என்னால் ஷீரடிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சி ஷீரடியில் நான் போய் நிற்கிறேன். அங்கே சேஜ ஆரத்தி என் கண்ணு முன்னாடி நடக்குது. இங்கே எங்கே முதல்ல நான் இந்த ஞான சாய்பாபாவை பார்த்தனோ அதே ஆரத்தி அங்கே எனக்கு காமிக்கிறாரு. அப்போ அது என்ன நடக்குதுன்னா, இங்கே குருஜி சொன்னாங்க, முதல்ல இங்கே வரும்போது சொன்னாங்க, நீங்கள் இங்கே எப்படி வரீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷீரடியில் இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொன்னாங்க. நான் இங்கே முதல்ல பார்த்தது சேஜ ஆரத்தி. நான் ஷீரடியில் போய் பார்த்த ஆரத்தி சேஜ ஆரத்தி. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒத்துமை எனக்கு குருஜி முதல்ல சொல்லும் போது நம்பிக்கை சிறிதளவு இருந்தாலும் இது பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அதே அப்படியே குருஜிகிட்ட சொல்லும் போது குருஜி சொன்னாங்க, நீங்கள் எங்கே என்ன நினச்சி இங்கே ஞானசாய் பாபா கோயிலில் மிதிக்கிறீங்களோ அதே தான் அங்கே ஷீரடியில் நினைக்குவோம். அந்த 1 வார காலத்துக்குள்ளே, அந்த 1 மாத காலத்துக்குள்ளே என்னை ஷீரடிக்கு அழைச்சிட்டு போய் வந்தது ஞான சாய்பாபா. இப்படி பல அற்புதங்களை நடத்தியிருக்காங்க. சரச்சரணபகிருதம்பா காயசம் கர்மஜம்பா ஸ்ரவணநயனஜம்பா மானசம்பா பராதம் விகிதம் அவிகிதம்பா சர்வமேக சமஸ்த ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ பிரபு சாயிநாத ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 3 மாதத்தில் என்னோட எல்லா ஆக்டிவிட்டியுமே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இங்கே வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாபா ஒரு விதமாக காட்சி அளிக்கிறார். இங்கே நாங்கள் முதல்ல வரும்போதெல்லாம் ஒரு நாய் வரும், சத்தம் போடாமல் அமைதியாக சுற்றி பார்த்துட்டு மக்கள் கூடயே இங்கே சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் இதையே அங்கே ஷீரடியில் பார்க்கும்போது அப்படியே இருக்குது.
நாங்கள் அங்கே கேட்கும் போது எங்களை கேட்காமலே ஒருத்தங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு ஒரு கோயிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரடிக்கும் இதற்கான தொடர்பு வந்து நிறையா இருக்குமோ அப்படின்ற எங்களுக்கு நிறைய தொடர்பு வந்து இந்த குருஜியோட அருளாலையும் இதாலையும் எங்களால் சீரடி போயிட்டு வர முடிஞ்சது. சாய்பாபானால நிறைய அருள் நடந்துச்சு, நல்லது போன சத்யநாராயண பூஜையில் இருந்தோம். இந்த சத்யநாராயண பூஜை நாளைக்கு நடக்க போது, அதுக்குள்ளே நாங்கள் சீரடிக்கு போயிட்டு வந்துட்டோம். ஓம் சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் சித்தேஸ்வராய